நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் கியூஆர் குறியீட்டு முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வரும் என வலுசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தை சீரமைத்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக இந்த கியூஆர் முறையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுவதோடு முறைகேடுகள் மற்றும் அத்துமீறிய கையிருப்புகளை கட்டுப்படுத்த முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களை பதிவு செய்து பெற்ற கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தி மட்டுமே எரிபொருளை பெற முடியும். அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் இந்த முறையை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் எனவும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. கியூஆர் குறியீட்டை பெறும் முறை. ஏற்கனவே கியூஆர் குறியீட்டிற்கு பதிவு செய்துள்ள வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகன உரிமை பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணும் மாற்றமில்லையெனில் 2026 மார்ச் 14 நள்ளிரவு முதல் fuelpass.government.lk இணையதளத்தில் வெஹிக்கிள் லாக்கின் பகுதியின் மூலம் தங்களது கியூஆர் குறியீட்டை பதிவிறக்கம் செய்யலாம். வாகன உரிமை அல்லது பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண் மாற்றமடைந்திருந்தால் அவர்கள் 2026 மார்ச் 15 காலை 6 மணி முதல் மீண்டும் இணையதளத்தின் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பகுதியின் மூலம் புதிதாக பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் இதுவரை கியூஆர் குறியீட்டிற்கு பதிவு செய்யாதவர்கள் மற்றும் புதியதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்கள் 2026 மார்ச் 15 காலை 6 மணி முதல் fuelpass.government.lk இணையதளத்தின் மூலம் பதிவு செய்து கியூஆர் குறியீட்டை பெற முடியும். தேசிய உற்பத்தி மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவையான வாகனங்களுக்கு தனிப்பட்ட எரிபொருள் விநியோக முறைமையும் அமுல்படுத்தப்படும் என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் தனியார் பேருந்துக்கான எரிபொருள் விநியோகம் இலங்கை போக்குவரத்து சபை மூலம் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத்துடன் தொலைபேசியில் பேசிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்பு குறித்து உரையாடினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சி ஈரானுக்கு எதிரான ராணுவ ஆக்கிரமிப்பின் விளைவாக ஏற்பட்ட சமீபத்திய நிலைமையை அரக்சி கோடிட்டு காட்டினார் என இலங்கை வெளியுறவு அமைச்சு கூறியது. மார்ச் 4 அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய கப்பலான டொனாவின் பணியாளர்களை மீட்க உதவியதற்கும் கப்பலின் டார்பிடோ தாக்குதலில் கொல்லப்பட்ட 84 மாலுமிகளின் உடல்களை திருப்ப அனுப்ப உதவியதற்கும் அவர் இலங்கைக்கு நன்றி தெரிவித்தார். தாக்குதலுக்கு பிறகு மீட்கப்பட்ட உயிர் பிழைத்த ஈரானிய மாலுமிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கையை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. நாட்டில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் வெப்ப அழுத்தத்தால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை சுகாதார அமைச்சு சார்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பொதுமக்கள் அதிகமாக நீர் மற்றும் பொருத்தமான திரவ ஆகாரங்களை அருந்தி உடலை ஈரப்பதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் அதுல லியனபத்திரன, ட்ருவன் ஜெயசூரிய மற்றும் சன்னடி சில்வா ஆகிய மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு வெப்பநிலை அதிகரிப்பால் ஏற்படும் சுகாதார பாதிப்புகள் குறித்து விளக்கமளித்தனர். இதற்கிடையில் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட தகவல்களின்படி இன்று மேல் சப்ரகமுவ, தென், வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களுடன் மொனராகலை, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் வெப்பச்சுட்டன் உயர்மட்டத்தில் காணப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தேவையற்ற நேரங்களில் வெளியில் செல்லாமல் கவனம் செலுத்துமாறும் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரான் மீதான போரை அடுத்து கார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னொரு முக்கிய நீரிணையான வெப்பெல் மெண்டோஃப் மூடும் நெருக்கடி ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான போரில் இதுவரை ஏமனின் கவுதிகள் இணையாமல் அமைதி காத்து வருகின்றனர். ஈரான் மட்டுமே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராக பதில் தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. காசா மீது அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கவுதிகள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினர். ஆனால் தற்போது ஈரான் மீதான போரில் ஏன் இன்னும் கவுதிகள் களம் இறங்கவில்லை என்ற கேள்வியை சர்வதேச ஊடகங்கள் முன்வைத்து வருகிறது. ஆனால் ஈரானால் நீண்டகாலமாக பின்னிருந்து ஆதரிக்கப்பட்டு ஆயுதம் அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வரும் ஏமனை தளமாக கொண்ட கவுதிகள் போரில் இணைவார்களாயின் மற்றொரு முக்கிய நீர்வழியான வெப்பெல் மெண்டப் நீரிணை முடக்கப்படும் அபாயம் ஏற்படலாம் என்று கூறுகின்றனர். ஏற்கனவே கார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் சூழலில் இந்த உலக வர்த்தகத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்றே அஞ்சுகின்றனர். ஈரான் மீதான போரிலிருந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் விலகியிருக்கும் கவுதிகள் எப்போது வேண்டுமானாலும் களமிறங்கலாம் என்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். சூழ்நிலை கோரினால் எந்த நேரத்திலும் பதிலளிக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவே கவுதிகள் கூறியுள்ளனர்.
மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் 3 கட்ட உத்திகள் ஒரு பகுதியாக கவுதிகள் இருப்பதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் ஈரானின் முதன்மையான செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலில் கவுதிகளும் பிற ஆதரவு குழுக்களும் ஈரானின் கட்டளைக்காக காத்திருப்பதாகவும் அமெரிக்க ராணுவம் ஈரானின் படியெடுப்பை முன்னெடுக்கும் அந்த கட்டத்தில் களமிறக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. அத்துடன் பப்பெல் மெண்டப் நீரிணை முடக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். அரேபிய தீபகற்பத்தின் தெற்கு முனையில் உள்ள இந்த நீரிணை செங்கடல் வழியாக சுயஸ் கால்வாயை அணுகும் கப்பல்களுக்கான போக்குவரத்தை கட்டுப்படுத்துகிறது. ஹார்முஸ் நீரிணை போலவே வெப்பெல் மெண்டப் நீரிணையும் கப்பல் போக்குவரத்துக்கு சமமான முக்கியமான கடல் பாதையாகும். பாப்பெல் மண்டப் நீரிணை செங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் மத்தியதரை கடலுடனும் மேலும் அந்தார்டிக் பெருங்கடலுடனும் இணைக்கின்றது. இந்த பாதை ஆசிய ஐரோப்பா வர்த்தகத்திற்கு மிக முக்கியமானதாகும். கவுதிகள் இந்த நீரிணையை முடக்கினால் பாரசீக வளைகுடாவில் உள்ள கார்மோஸ் நீரிணை போரின் மத்தியில் முடக்கப்படும் நேரத்தில் விளைவு மிகவும் கடுமையானதாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். இந்த 2 நீரிணையும் சேர்த்து உலகின் கடல்வழி எண்ணெயில் தோராயமாக 30% அனுமதிக்கிறது. மேலும் சுயஸ் கால்வாய் வழியாக ஆசிய ஐரோப்பா கடல்சார் வர்த்தகத்தின் பெரும்பகுதியை கையாளுகிறது. ஈரான் மீது மிக மோசமான தாக்குதல் நடத்தப்படும் என்றால் அல்லது போரில் சவுதி அரேபியா களமிறங்கும் என்றால் கப்பல் போக்குவரத்து குறிவைப்போம் என கவுதிகள் மிரட்டல் விடுத்துள்ளனர்.